டெல்லியில் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வீட்டில் தமிழக பாஜகவினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து ஏற்கனவே கள நிலவரங்கள் குறித்த ஒரு சர்வேக்கெல்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த உயர்மட்ட குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டத்தில் முக்கியமான பாஜகவுடைய தலைவர்கள்லாம் பங்கேற்றிருக்க நிலையில் பாஜகவினுடைய முகங்களாக முக்கியமான முகமாக அறியப்படுகின்ற பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் இருக்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு பாஜகவினுடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் என்ன, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து அமித்ஷா அவர்களுடைய புதிய வியூகம் என்ன என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வீட்டில் தமிழ்நாடு பாஜகவினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதில் தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர் எல் முருகன், அதே போல் எச் ராஜா அவர்கள், இது போன்ற பல முக்கியமான விஐபியான தலைவர்கள் எல்லோரும் இன்றைக்கு டெல்லியில் முகாமிட்டிருக்க நிலையில் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் இன்றைக்கி முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக இந்த சிஓட்டோஸுடைய கருத்து கணிப்புள்ள தமிழகத்துடைய அரசியல் களம் அது திமுக ஆதரவாக தான் இருக்கிறது என்ற ஒரு சர்வேக்கெல்லாம் வெளிவந்திருக்க இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய பலம் பலகீனம் குறித்தும் ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு என்டிஏ தலைமையிலான ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில் பாஜக இறங்கிய நிலையில் இதில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்பட்டிருக்கிறோம், அதற்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது, கட்சிக்குள் எந்த மாதிரியான உட்கட்சி பூசல்கள்லாம் நடந்திருக்குது என்பது குறித்தெல்லாம் முக்கிய முடிவுகளை இந்த கூட்டத்தில் எடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு இருந்தாலும் ஏற்கனவே பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பதாகவே என்டிஏ அலையன்ஸில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அதே போல் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பலரும் இதில் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மெகா கூட்டணிங்கிற பிளான் பாஜகவுக்கு இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே என்டிஏவில் தொடர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் என்டிஏலிருந்து விலகுவதாக அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ 2 நாட்களுக்கு முன்பதாக டிடிவி தினகரன் அவர்களும் தான் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது தான் இருக்கிறேன் இல்லையாங்கிறத பாஜக தலைவர் இடத்துல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது குறித்து நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது எங்கள் கூட்டணி தான் தொடர்றார் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையிலும் டிடிவி தினகரன் அவர்கள் தான் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் தான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எனவே ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி விலகி இருக்கிறார். டிடிவி தினகரனும் இந்த கூட்டணி குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அடுத்ததாக என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகித்து இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த கூட்டணி குறித்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக இல்லாமல் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணி குறித்து ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி அறிவித்து 5-6 மாதங்கள் கடந்திருக்க நிலைகளில் இன்னும் ஏற்கனவே எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் இந்த கூட்டணிக்குள் ஏற்கனவே இருந்தவர்களே சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்க நிலைகளில் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே இருந்த என்டிஏவில் பயணித்தவர்கள் குறித்து இந்த கூட்டணி குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும், அது குறித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்லப்படுறத பார்க்க முடியுது. அதே போல் குறிப்பாக இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தின் முக்கியமாக தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதி நான் சில முக்கியமான விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக பேசப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய பாஜகவுடைய ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் குறித்தும் சில முக்கியமான முடிவுகளை சில முக்கியமான ஆலோசனைகளை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறதா பார்க்க முடியுது. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சியாக இருக்கக்கூடியது பாமக கட்சிக்குள்ள இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு, ஒரு பக்கம் அன்புமணி தலைமையிலான பாமகவும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் அப்பா மகன் மீதான இந்த நடவடிக்கை போக்கு தொடர்ந்துகிட்டு இருப்பது அந்த கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில பாமக இருந்தாலும் ஒரு பாமகவுடைய இந்த பிளவுங்கிறது அதிமுக தன் வலிமையாக இருக்கக்கூடிய, பாஜக தங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளிலே இந்த பாமகவுடைய பிளவுகளால் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும்
எனவே இதுக்கு பாமகவுடைய பிளவுகள் குறித்தும் சில முக்கியமான முடிவுகளை இந்த பாஜகவினுடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் என்பதாக இந்த கூட்டத்தில் பேசப்படுது. இதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே 2021 பாஜக கூட்டணியிலும் 2024 அதிமுக கூட்டணியும் அங்க வகித்த தேமுதிக கட்சி குறித்து இந்த கூட்டத்தில் சில முக்கியமான ஆலோசனையில ஈடுபட்டிருக்கதா சொல்லப்படுது. 2024 அதிமுக கூட்டணியில விஜயகாந்த் அவர்களுடைய அதை இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் இருக்கக்கூடிய தேமுதிக இருந்தாலும் தமக்கு வாக்குறுதியாக சொல்லப்பட்ட மாநிலவை உறுப்பினர் பதவியை எங்களுக்கு வழங்கவில்லை என்பதாக சொல்லி அந்த கூட்டணியிலிருந்து விலகியதாக, அந்த கூட்டணியிலிருந்து ஒரு அதிருப்தியை தான் முதுகில் குத்தப்பட்டம்னு சொல்லி வெளிப்படையாக விமர்சனங்களை வந்திருந்தாலும் 2 நாட்களுக்கு முன்பு ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட மூப்பனார் அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்தில் என்டிஏவிலே இல்லாத இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியின் சார்பாக சுதீஷ் அவர்கள் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் தேமுதிக அதிமுக மீது ஒரு அதிருப்தியில் இருந்தாலும் அவர்களே எப்படியாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்குள்ள, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தேமுதிகவை கட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவுகளை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி என்று அறிவித்திருந்தாலும் அதிமுகவோடு கூட்டணி ஏற்பட்டு தேர்தலுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பே இதுவரையும் 5-6 மாதங்கள் கடந்திருக்க நிலையில இந்த கூட்டணிக்குள்ள எந்த ஒரு பெரிய கட்சிகளும் இதுவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு எந்த ஒரு ஓட்டு வங்கி பெரிதாக இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் இதுவரைக்கும் என்டிஏ கூட்டணி நோக்கி வந்திருக்காத நிலையில இந்த முறை பாஜகவே அதிமுகவை நம்பி இனி கூட்டணி பேச்சுவார்த்தையில், கூட்டணி கணக்கில், கூட்டணி குறித்த நிலைப்பாடுகள அதிமுகவை நம்பி எந்த பயனும் இல்லை. இனி பாஜகவே இனி நேரடியாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையிலும் கூட்டணி குறித்த கணக்கையும் இனி பாஜகவே நேரடியாக கையாளும் என்பதாக இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல அதிமுகல ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த என்டிஏல பயணித்தாலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில இவர்கள் ஏற்கனவே தாம் ஒரு ஒருதலை பட்சமாக கையாளப்படுகிறோம், நாம் என்டிஏவால் கைவிடப்பட்டோம் அப்படிங்கிற நிலையில ஏற்கனவே இவர்கள் 3 பேர் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களும் அதே இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாரு. இதுவெல்லாம் அதிமுகவிற்கும் பாஜக கூட்டணிக்கும் அவர்கள் எந்த பகுதியெல்லாம் வலிமையாக இருக்கிறார்களோ அந்த பகுதிக்குள்ளேயே இதெல்லாம் ஒரு சரிவை நோக்கி ஏற்படுத்தும். எனவே இனி பாஜக அதிமுக கூட்டணி குறித்து இனி நேரடியாக அதிமுகவை தாண்டி பாஜகவே தமிழ்நாட்டில் கையாளும் என்பதற்கான முடிவை இந்த முறை அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்திருப்பதாக, அது குறித்த ஒரு ஆலோசனை முடிவை எடுத்திருப்பதாக தான் தகவல்கள் வந்திருக்கிறதா பார்க்க முடியுது. இதில் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாஜகவினுடைய முகமாக அறியப்பட்டவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத குறித்து ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் மற்ற தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்க நிலையில அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பே விடுக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வந்திருக்க நிலையில இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இது குறித்து சொல்லும்போது, எனக்கு அழைப்புதல் வந்தது, ஒரு முக்கியமான திருமணமும் வேறு சில வேலைகளும் இருந்தது காரணத்தினால் நான் இதில் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. உண்மையாகவே அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் வரலையா, அல்லது தமிழக பாஜகவில் ஏற்கனவே நயினா நாகேந்திரனுக்கு ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு அதிருப்தி உருவாகி இருக்கிறது. எனவே அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு தமிழக பாஜகவால் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் எல்லோராலும் எழுப்பப்பட்டு வந்திருக்க நிலையில் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு திருமணத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நான் உயர்மட்ட குழுவில் பங்கேற்கலன்னு சொல்வது, இது அண்ணாமலை அவர்கள் சமாளிப்பதற்காக சொல்றாரா, அல்லது அண்ணாமலை அவர்கள் உண்மையாகவே ஓரங்கட்டப்பட்டதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இப்படி சொல்லி சமாளிக்கிறாரா என்பதாக சந்தேகங்களை இன்னைக்கு எழுந்திருக்கதா பார்க்க முடியுது. குறிப்பாக இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுறது இருக்குன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான் தலைமை, அதில் கூட்டணி ஆட்சி இப்படியான சர்ச்சைகள் வந்திருக்க நிலைகளில் அது குறித்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு அவ்வப்போது எழுந்திருக்க நிலையில இது குறித்தெல்லாம் இது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படியெல்லாம் எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சிருக்க நிலையில இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுகின்ற முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட கட்சிகளை உள்ளே வருவது குறித்து, கூட்டணி குறித்த நிலைப்பாடுகள் குறித்து பாஜக கையில் எடுத்தால் அதை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா, அல்லது எடப்பாடி அவர்கள் இதை அனுமதிப்பாரா,
இதுவே இந்த கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு உடைச்சலை ஏற்படுத்துவதற்கு இது வழிவகுத்து விடுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்திருக்குது. எனவே இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் அதிமுக தலைமையிலான ஒரு என்டிஏ கூட்டணியை ஒரு மெகா அலையன்ஸாக உருவாக்க வேண்டும் என்ற சில முடிவுகளை எடுத்திருப்பது இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்துமா, அல்லது அமித்ஷா அவர்களுடைய வியூகம் கை கொடுக்குமா, அல்லது இதுவே அந்த கூட்டணிக்குள் வேறு சில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்குமா என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.